எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான கறி, ஃப்ரூட்ஸ் வச்சு பைனாப்பிள் தேங்காய் ஸ்வீட் கறி. இதை பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன், ஒரு 10-15 கருப்பு திராட்சை பழம் கிரேப்ஸ், அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் தேங்காய் பல்லு நறுக்கி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா காரத்துக்கு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி மிளகாய் பொடி, 2 வரமிளகா. பைனாப்பிள் முதல்ல எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி ஒரு பேனில் போட்டிருக்கேன். அதோட ஒரு 10 திராட்சை பழத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட உப்பு, மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 200 ml தண்ணி அதோட ஆட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும் எல்லாம் சேர்ந்து. இந்த டிஷ் இனிப்பு பச்சடிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த வெரைட்டியில் இது வரும். ஓணம் சத்யா அப்போ ஒரு தடவை இது ட்ரை பண்ணேன், அதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆன டிஷ் இது. இது குக் ஆகிற டைமில் ஒரு மிக்சியில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய், பச்சை மிளகா, கடுகு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அப்புறம் இப்படி பொடி பொடியாக ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி சேர்ந்துக்கிறதுக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இந்த பைனாப்பிள் குக் ஆயிடுச்சு. அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது உடனே மெல்ட் ஆயிரும் சுகர். ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம போட்டிருக்கிற பைனாப்பிள் அண்ட் கிரேப்ஸ் ரெண்டுதுல இருந்தும் புளிப்பும் இனிப்பும் டேஸ்ட் இதில் வரும். அது போக சுகர், தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் இதில் இருந்து வரும். லாஸ்ட்ல ஒரு 5-6 கிரேப்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா பிரைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேனில் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி தாளித்து அதில் போட போகிறோம். கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை அந்த கறி மேலே கொட்டிடுங்க. பார்க்கவே ஒரு பிரைட் ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.